பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் தொலைபேசி வாயிலாக டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஜெயஹிந்த் சார். தொடர்ந்து நீங்க வெளியூர்லயே இருக்கிறதுனால உங்களை நேரடியா நம்ம ஸ்டுடியோக்கு அழைத்து பேட்டி காண முடியல. இருந்தாலும் முக்கியமான நிகழ்வுகள் போகுது அப்படிங்கிற காரணத்தினால தொலைபேசி வாயிலா உங்கள்ட்ட இணைஞ்சிருக்கோம். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அந்த போர் தொடங்கி நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப சீஸ்பயர் ஆயிருக்கு. அங்க என்ன சார் நடக்குது? சீஸ்பயர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, ஆனாலுமே அங்க தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல இந்திய எல்லையிலும் தாக்குதல்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. உள்நாட்டிலும் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான்ல என்ன சார் நடக்குது? பாகிஸ்தான்ல என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, பாகிஸ்தான் ஒரு கூலிப்படையின் நாடு. அது இப்போ வெட்ட வெளிச்சமா உலகத்துக்கு தெரிகிற தருவாய் வந்துருச்சு. அதன் பிரதிபிம்பமா தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும். யார் காசு கொடுக்கிறார்களோ, யார் ராணுவத்திற்கு படி அளக்கிறார்களோ அவர்களுக்காக வேலை செய்யும் ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம். அந்த நாட்டின் இறையாண்மைக்காகவோ இல்லை அந்த நாட்டின் அண்டை நாடுகளுடன் நல்லுறவுக்காகவோ இருக்கும் ராணுவம் அல்ல பாகிஸ்தான் ராணுவம். அதை இன்னொரு முறை பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தானின் ஆட்சியாளர்களும் அதை நிரூபித்து காட்டுள்ளார்கள். இந்த குறுகிய ஒரு போர்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு போர் மாதிரி ஒரு பிரச்சனையில காட்டியிருக்காங்க. இதற்கு அடிப்படை காரணம் பாகிஸ்தான் ஒரு செயற்கையாக உருவான நாடு என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். அதாவது பாகிஸ்தான் செயற்கையா உருவான நாடு, அதை நீங்க மறந்துடவே கூடாது. வெள்ளைக்காரர்கள் இந்தியாவை விட்டு செல்லும் போது, பிரிட்டிஷ் ஆங்கிலேய ஆட்சி செல்லும் போது ரஷ்யா, சோவியத் ரஷ்யா ஆனது இந்திய பெருங்கடல் வரை அதோட தாக்கம் இருக்கக்கூடாது என்றும், அதே சமயத்தில் சோவியத் ரஷ்யாவை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிலப்பகுதி தான் இந்த பாகிஸ்தான். தவிர்த்து பாகிஸ்தானுக்கென்று ஒரு தனி கலாச்சாரமோ வரலாறோ இல்லை, மற்ற எதுவும் இல்லை. அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக பாகிஸ்தானின் பூகோள ரீதியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பலூச்சிஸ்தான் ஈரான் எல்லையை ஒட்டி இருக்கிறது. ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானில் அதாவது வலுக்கட்டாயமாக இணைத்த நாள் முதல் இன்று வரை பாகிஸ்தானோட நிலைமையும் பலூச்சிஸ்தானோட நிலைமையும் ஒரு கவலைக்கிடமான நிலைமைதான். பல்வேறு காலகட்டங்களில் பலூச்சிஸ்தானில் கிளர்ச்சிகள் வெடித்துள்ளன. அதை பாகிஸ்தான் ராணுவம் அடக்குமுறை கொண்டு, இன்னும் சொல்ல போனால் வெறித்தனமாக கொடூரமாக இங்கிருக்கும் மக்களை இனப்படுகொலை செய்து அடக்கியுள்ளது. அது 56 ஆகட்டும், 70கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் 2006 ஆகட்டும், இல்ல இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை ஆகட்டும். இதை பத்தி நம்ம நிறைய வீடியோவே பண்ணியிருக்கோம். அதனால நான் திரும்பி அதுக்குள்ள போக விரும்பல. அந்த பக்கம் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ், இன்று கைபர் பக்துன்வா என்று சொல்கிறார்கள் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, அந்த ப்ராவின்ஸ் ஒரு காலத்துல 1990கள் வரை, 1890கள் வரை அது ஆப்கானிஸ்தானின் ஒரு பகுதியாகத்தான் இருந்தது. அன்றிருந்த ஆங்கிலேய அரசுக்கும் ஆப்கானிஸ்தான் ஆட்சியாளர்களுக்கும் நடந்த ஒரு போர், ஆங்கிலோ ஆப்கான் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆங்கிலோ ஆப்கான் வார் அதன் நிறைவு கொண்டு வரும் விதமாக அவர்கள் ஒரு பகுதி, ஆப்கான் நிலப்பரப்பின் ஒரு பகுதியை இவர்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து வந்தார்கள். ஒரு தற்காலிகமான ஒரு எல்லைக்கோட்டை கிழித்தார்கள். அந்த தற்காலிகமான எல்லைக்கோடு தான் இன்று எல்லோரும் துரந்த் லைன் என்று அழைக்கப்படும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய எல்லை. இதை எந்த அளவும் இம்மி அளவும் ஆப்கானிஸ்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று இருக்கும் ஆப்கானிஸ்தான், அன்றிருந்த ஆப்கானிஸ்தான் ஆகட்டும், அதாவது மன்னர் கீழ் ஜஹீர் ஷா கீழ் இருந்த ஆப்கானிஸ்தான் ஆகட்டும், அதன் தொடர்ச்சியாக வந்த ஆட்சியாளர்களாகட்டும், ஏன் இன்று இருக்கும் தாலிபான்கள், யார் தாலிபான்களை உருவாக்கினார்கள் என்றால் பாகிஸ்தான் தான். அதே தாலிபான்களே கூட இந்த கைபர் பக்துன்வா, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸை பாகிஸ்தானின் இணை பிரியாத அங்கமாக அவர்கள் பார்ப்பதில்லை. ஏனென்றால் கலாச்சார ரீதியில், மொழி ரீதியில், இன ரீதியில் அது பாகிஸ்தானின் இணைப்பிரியா அங்கமாக, ஆப்கானிஸ்தானின் இணைப்பிரியாக அங்கமாகத்தான் கருதுகிறார்களே தவிர்த்து அதை பாகிஸ்தானின் அங்கமாக கருதவில்லை. அதை வலுக்கட்டாயமாக பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இந்த பிரச்சனையானது பாகிஸ்தானுக்கு இன்றல்ல, அவர்கள் சுதந்திரம் வாங்கின நாள் முதல் இது தொடங்கியது.
ஏனென்றால் அன்று அங்கிருந்த அதாவது வாக்கெடுக்க எடுத்தார்கள். இந்த கைபர் அன்றிருந்த நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ரொவின்ஸ், இன்று கைபர் பக்துன்வா என்ற அந்த மாகாணம் இந்தியாவோடு இணைய வேண்டுமா அல்லது பாகிஸ்தானோடு இணைய வேண்டுமா என்று சொன்னபோது அன்றிருந்த காங்கிரஸ் பின்வாங்கியதால், அந்த வாக்கெடுப்பில் காங்கிரஸ் பங்கேற்காததால் 48% இந்தியாவோடு இணைய வேண்டும், 52% ஆப்கானிஸ்தானோடு இணைய வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனா 49க்கு 51 1 அந்த சொச்சத்துலதான் பாகிஸ்தானோட அந்த மாகாணம் இணைக்கப்பட்டது. சோ அந்த மாகாணம் இணைக்கப்பட்டவுடன் அந்த மாகாணத்தில் இருக்கும் மக்கள் இங்கிருந்து அங்கு செல்வதும், அதாவது ஆப்கானிஸ்தானுக்கு செல்வதும், ஆப்கானிஸ்தானிலிருந்து பாகிஸ்தானுக்கு வருவதும் ஒரு இயல்பான ஒரு விஷயமாக இருந்தது. அந்த எல்லை ஒரு நிரந்தர எல்லையாகவோ அதற்கு கட்டுப்பாட்டு உடைய எல்லையாகவோ அதை யாரும் கருதவில்லை முதலில். பிற்காலத்தில் 71 போரில் பாகிஸ்தான் அடைந்த படுதோல்வி காரணமாக, இந்தியாவிடம் அடைந்த படுதோல்வி காரணமாக அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களில் ஒன்று, பூகோள ரீதியில் பாகிஸ்தானின் நிலப்பரப்பு அவர்களுக்கு இராணுவத்துக்கு உகந்ததாக இல்லை. அவர்கள் பின்னே செல்வதற்கும் இல்லை முன்னே செல்வதற்கும் இந்திய ராணுவம் பாகிஸ்தானை செங்குத்தாக நடுவில் பிளக்க முடியும். ராஜஸ்தான் உள்ளே, ராஜஸ்தான்ல இருந்து பஞ்சாப், அவர்களின் வெஸ்ட் பஞ்சாப் கீழே சிரக்காய் பகுதியில் உள்ளே நமது ராணுவம் உள்ளே நுழைந்தால் செங்குத்தாக பாகிஸ்தான் இரண்டாக பிளந்துவிடும். ஏனென்றால் கிழக்கு மேற்கு பகுதி பாகிஸ்தானுக்கு சிறியது, வடக்கிலிருந்து தெற்கு வரை பாகிஸ்தான் நிலப்பரப்பு அதிகம், கிழக்கிலிருந்து மேற்கு பகுதியானது குறுகியது. சோ நம்ம உள்ள நுழையும் போது நம்மளுக்கு ஈஸியா ரெண்டா உடைச்சிட முடியும். கேக்க கட் பண்ற மாதிரி, பட்டரை கட் பண்ற மாதிரி, வெண்ணையை கட் பண்ற மாதிரி. அதனால பாகிஸ்தான் ராணுவம் பின்வாங்கிறதுக்கு இடம் இல்லை. அதற்காக அவங்க என்ன பண்ணாங்க, ஆப்கானிஸ்தானை குறிவைத்து ஆப்கானிஸ்தானை டீஸ்டெபிலைஸ் பண்ணணும், அங்க அமளியை உண்டாக்கணும், அங்க ஸ்திரத்தன்மை இல்லாத ஆட்சிகளை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு போக்கை அவர்கள் கடைபிடித்தார்கள். அதற்காக ஏற்படுத்தப்பட்ட, அன்று தாலிபான் என்று பெயர் சூட்டாமல் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அந்த அமைப்பானது பிற்காலத்தில் சோவியத் ரஷ்யா ஆப்கானிஸ்தானில் போர் செய்யும் போது அந்த அமைப்பானது அமெரிக்காவின் முழு ஆதரவுடனும், சவுதியின் ஆதரவுடனும், இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தானின் பயிற்சியுடனும், பாகிஸ்தான் ராணுவ பயிற்சியுடனும் சோவியத் ரஷ்யாவை எதிர்கொண்டார்கள். 89இல் சோவியத் ரஷ்யா பின்வாங்க வேண்டியதாயிற்று. அதற்கப்புறம் 7 ஆண்டுகள் அந்த போர் தொடர்ந்தது, உள்நாட்டு போர். அந்த உள்நாட்டு போரில் கடைசியில் இந்த தாலிபான் அமைப்பு, பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்ட அமைப்பு, காபூலை கைப்பற்றியது. அந்த ஆட்சியானது அடுத்த 5 ஆண்டுகள் தொடர்ந்தது. 96 செப்டம்பர் முதல் 2001 அக்டோபர் வரை, இன்னும் சொல்ல போனா நவம்பர் 7 நினைக்கிறேன், நவம்பர் 7 வரை தொடர்ந்தது. அந்த 5 ஆண்டுகளில் எதற்காக அந்த ஆட்சி தார்க்கப்பட்டது? இன்னும் பாகிஸ்தான் தான் அந்த தாலிபான் அரசுக்கு முதலில் அங்கீகாரம் கொடுத்தது, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் UAE அங்கீகாரம் கொடுத்தது. ஆனால் என்று உசாமா பின் லாடனுக்கு அவர்கள் தஞ்சம் கொடுத்தார்களோ, என்று அந்த இரட்டை கோபுரம் அமெரிக்காவில் நியூயார்க்கில் தாக்கப்பட்டதோ, அன்று அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை தாக்குதல் செய்ய நேரிட்ட போது அதற்கு இடம் கொடுத்ததும், அமெரிக்க ராணுவத்திற்கு எல்லா வசதிகள் செய்து கொடுத்ததும் பாகிஸ்தான் தாலிபானுக்கு எதிராக. அப்பொழுது தாலிபான் அரசை நிலைகுலைய செய்து கடைசியில் தாலிபான் அரசை அகற்றுவதற்கு எல்லா விதமான சப்போர்ட், உதவிகள் செய்தது பாகிஸ்தான் அரசு. யாருக்கு? அமெரிக்காவுக்கு. சோ தாலிபான் அரசு அகற்றப்பட்டது. அதற்கப்புறம் 20 ஆண்டுகள் அமெரிக்காவின் கைப்பாவைகளாக இருந்த அமீத் கர்சாய், அஷ்ரப் கனி போன்றவர்கள் ஆட்சி செய்தார்கள். அப்பொழுது பாகிஸ்தானில் ஒரு புது அமைப்பு ஒன்று ஏற்பட்டது. அதற்கு பெயர் தான் தேரிகே தாலிபான் பாகிஸ்தான். இந்த தாலிபான் அங்கே இருந்தார்கள் இல்ல தாலிபான்கள், அவங்க ரிட்டர்ன் பாகிஸ்தானுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க ரிட்டர்ன் வந்த உடனே பாகிஸ்தானில் சமன், ஸ்வாத், பட்டாபினோ, ஃபெடரலி அட்மினிஸ்ட்ரேட் ட்ரைபல் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள், இங்க யூனியன் பிரதேசங்கள் மாதிரி அங்க ஃபெடரலி அட்மினிஸ்ட்ரேட் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஷ்தூன் மக்கள் வாழும் சில பகுதிகளை அரசாங்கம் நேர்முகமாக இல்ல மறைமுகமாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த சில பகுதிகளாக தீர்மானித்து அவர்கள் ஆட்சி செய்த வண்ணம் இருந்தார்கள். அந்த பகுதிகள் தான் ஸ்வாத் வேலி, சமனு, இந்த இடம் எல்லாம். இந்த இடங்களில் இந்த பஷ்தூன் மக்கள் பெரிய அளவில்
பாகிஸ்தான் அரசின் மீது கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். ஏனென்றால் அங்கே இந்த தேரிகே தாலிபான் பாகிஸ்தான் என்றது மறுபடியும் தாலிபான் என்ற அமைப்பு பாகிஸ்தானில் புது வடிவம் எடுத்தது. அந்த புது வடிவம் எடுத்த அமைப்பு இந்த துரந்தலைனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மறுபடியும் தாலிபான் ஆட்சியை திரும்ப எடுத்துட்டு வர வேண்டும், இன்னும் சொல்ல போனால் கைபர் பக்துன்வா மாகாணமே, பாகிஸ்தானில் இருக்கும் மாகாணமே ஆப்கானிஸ்தான் ஒரு பகுதியாக கருத வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை வெடித்தது. அந்த பிரச்சனையை அடக்குமுறை கொண்டு கிராமங்களாக பாகிஸ்தான் ராணுவம் காலி செய்ய வைத்தது, குண்டுமழை பொழிந்தது, சுட்டுக் கொன்றார்கள். அதன் தொடர்ச்சி தான் ஒரு மாசம் முன்னாடி கூட நீங்க பாத்தீங்க இல்லீங்களா, விமான தாக்குதல் நடத்துறாங்க ஒரு கிராமத்து மேல. ஆமா ஆமா, பல 100 பேர் இறந்து போயிட்டாங்களே கைபர் பக்துன்வா மாகாணத்துல. சோ இன்று தாலிபான் அரசு 2021 தோஹா மாநாட்டுக்கு பிற்பாடு ஆப்கானிஸ்தானின் உள்நாட்டு பிரச்சனையை ஆப்கானிஸ்தானியர்களே தீர்மானிக்கட்டும் என்று அன்றிருந்த ட்ரம்ப் அரசு தீர்மானித்து விலக ஆரம்பித்தது ஆப்கானிஸ்தானை விட்டு. அன்று பாக்ராம் பேஸில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள உபகரணங்கள், போர்க்கருவிகள் எல்லாவற்றையும் விட்டு சென்று விட்டார்கள். அது தாலிபான் கைப்பற்றியது. இப்பொழுது கைப்பற்றப்பட்ட பொருட்கள் இன்று பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக பயன்படுத்த வண்ணம் உள்ளது. ஒரு பக்கம் பலூச்சிஸ்தானுக்கும் செல்கிறது, அங்கிருக்கும் போராளி குழுக்களுக்கும், இன்னொரு பக்கம் கைபர் பக்துன்வாவில் இருக்கும் தேரிகே தாலிபானுக்கும் இந்த போர்க்கருவிகள் செல்கின்றன, ஆயுதங்கள் செல்கின்றன. சோ பாகிஸ்தான் ராணுவத்தால் இதை தாக்கு பிடிக்க முடியவில்லை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் இப்பொழுது பாக்ராம் சொல்றது அது ஒரு பேஸ், அது முக்கியமான பேஸ், தளம், ராணுவ தளம், விமான தளம். அந்த தளத்தை ஆப்கானிஸ்தான் திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் கொடுக்க பாகிஸ்தான் அதற்கு செவிசாய்த்து அமெரிக்காவின் கைப்பாவையாக மறுபடியும் மாற இதை ஆப்கானிஸ்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ட்ரம்ப் கேட்பது சைனாவை குறிவைப்பதற்கும் ரஷ்யாவை குறிவைப்பதற்கும். நாளை அப்படி குறிவைத்தால் ரஷ்யாவோ இல்லை சைனாவோ ஆப்கானிஸ்தானை தானே தாக்குவாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். சோ அவங்க தானே தாக்குவாங்க. இதனால அமெரிக்காவுக்கு என்ன சேதம் நடக்க போகுது? ஒரு சேதமும் இல்லை. சோ இவங்களோட குறிக்கோள் அடைவதற்கு ஆப்கானிஸ்தானை பகடைக்காயாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானும் அமெரிக்காவும் முயல்கிறது. இதை இன்று இருக்கும் தாலிபான் அரசு கடந்த 20 ஆண்டுகளில் அவர்களை அகற்றிய போது அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் மூலம் அவர்கள் இன்று முடித்துக் கொண்டார்கள். பாகிஸ்தானை நம்ப முடியாது, பாகிஸ்தான் யாருக்கு வேண்டும் என்றாலும் விலை போகும் நாடு, அது ஒரு கூலிப்படை இருக்கும் நாடு, பாகிஸ்தான் ராணுவமே ஒரு கூலிப்படை, அங்கே நிலையற்ற தன்மை இருக்கும் ஆட்சிகள் நடத்தும் நாடு, இது யார் காசு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மாரடிக்கும் நாடு என்று அவர்களுக்கு நன்கு புரிந்து விட்டது. அதன் தொடர்ச்சி தான் முதலில். இரண்டாவது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட மொத்த எல்லை 2600 கிலோமீட்டர். அது மிகப்பெரிய எல்லை, அப்படிதானே சார்? மிகப்பெரிய எல்லை. அந்த மிகப்பெரிய எல்லையில பல்வேறு பகுதிகள் இன்னும் ஃபென்சிங்கே போடல, அதாவது பாதுகாப்பு அரண்களே இல்ல, வேலிகளே இல்லாம இருக்கு. சோ மக்கள் இந்த பக்கம் செல்வதும் அந்த பக்கம் வர்றதும், பார்டர் ரொம்ப போரஸா இருக்கு. அங்க இருக்கும் பாகிஸ்தானின் ராணுவ படையை இந்தியா பக்கம் இருந்து விலக்கினால் ஆப்கானிஸ்தானை நோக்கி வைக்க வேண்டும். அப்பொழுது இந்தியா பக்கம் பிரச்சனை அதிகரிக்கும். அல்லது பலூச்சிஸ்தானிலிருந்து விலக்கி ஆப்கானிஸ்தான் பக்கம் அந்த படைகளை அனுப்பினால் ஈரான் மூலம் அவர்களுக்கு பலூச் போராளிகளுக்கு ஆயுதங்கள் சேரும், அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. பாகிஸ்தான் 3 பக்கமும் இன்று சூழப்பட்டுள்ளது. ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். சாண்ட்விச் ஆயிடுச்சு சார். சார், இப்ப சமீபத்துல நடந்த தாக்குதல், காபூல்ல பாகிஸ்தான் ஒரு தாக்குதல் நடத்தினதா சொல்றாங்க. ஆமா, ஆனா அவங்க பண்ணலன்னு சொல்றாங்க. அவங்க பண்ணாம வேற யார் பண்ணா? அது பாகிஸ்தான் சொல்லணும் இல்ல? இல்ல, பாகிஸ்தான் எப்பவுமே நம்ம இந்தியா மேல தீவிரவாதிகளை விட்டுட்டு நாங்க பண்ணலன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு தாக்குதலா, இல்ல இவங்களை கண்டிப்பா நம்ம போர் தொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க பண்ணிருக்காங்க? இல்ல, அவங்க பாடம் கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, பாகிஸ்தான் கிளைம் பண்றது 200 பேரை கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு தாலிபான்களை. தாலிபான் சொல்லியிருக்கிறது, நாங்க 53 பேரை பாகிஸ்தான் வீரர்களை கொண்டிருக்கோம், பிணை கைதிகளாக பிடித்திருக்கோம். இன்னும் சொல்ல போனால் சில வீரர்களின் சீருடையே அவர்கள் கலக்கி புகைப்படங்களை எடுத்த வண்ணம் அதை பிரசுரித்துள்ளார்கள். உலகமே பார்த்திருக்கு. சோ பாகிஸ்தான் ராணுவம் ஒரு கேலிக்கூத்தான ராணுவம். அதற்கு உள்நாட்டு மக்களை, அதாவது அப்பாவிகளையும் கையில் ஆயுதம் ஏந்தாதவர்களையும் கொல்ல தைரியம் இருக்கிறதை தவிர்த்து ஆயுதம் பிடித்து எதிரே நிற்கும் எதிராளியை கொல்வதற்கு அவர்களுக்கு திறனோ தெம்போ தைரியமோ திராணியோ இல்லை என்பதை இன்னொரு முறை தாலிபான்கள் காட்டியுள்ளார்கள்.
ஓகே, இப்ப இந்த சம்பவம் நடந்திருக்குல்ல சார், இதுல ஒரு தரப்பு என்னன்னா எங்க இதுலதான் கம்மியா இறந்திருக்காங்க, அவங்க இதுல அதிகம் அப்படிங்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லுது, எங்க தரப்புல வந்து கம்மியா இருந்திருக்காங்க, நாங்க அவங்கள நிறைய பேரை கொண்டிருக்கோம் அப்படிங்கிற சரி, மாதிரி. நான் உங்களுக்கு பதிலா ஒரு கேள்வி கேட்கிறேன். ம். பாகிஸ்தான் சொல்றத நீங்க நம்புறீங்களா? இல்ல சார், நம்ம நம்பலனாலுமே ஒரு அரசு அதிகாரப்பூர்வமா சொல்லுது அப்படின்னா. சார், பாகிஸ்தான் வந்து 5 ரஃபேல் பிளேன்கள் வீழ்த்தினாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? யார் பிளேனை யார் வீழ்த்தினாங்கன்னு உலகமே சொல்லுதா? எங்களுக்கு சேதமே இல்லைன்னு சொன்னாங்க. சேதமே இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில பாகிஸ்தான் ராணுவமே என்ன ஒத்துக்கிச்சு, நாங்க எத்தனை பேருக்கு அவங்க வீர தீர செயல்களுக்கு இந்த வருடம் வந்து விருதுகளை அறிவித்திருந்தாங்க. ஆகஸ்ட் 14க்கு பாகிஸ்தான் விமானப்படை வீரர்களுக்கு. ஓகே, அதுல எத்தனை பேர் உயிரிழந்திருந்தாங்கன்னு ஒரு பட்டியலே வந்தது. சோ அப்ப அத்தனை பேர் எது என்ன பூகம்பம் வந்து இறந்தாங்களா இல்ல வெள்ளம் வந்து இறந்தாங்களா? அப்ப ஆபரேஷன் சிந்தூர்ல தானே இறந்தாங்க இவங்க எல்லாம், கரெக்டா இல்லையா? சோ பாகிஸ்தான் அடிப்படையில் பொய் சொல்லும் குணம் கொண்டவர்கள். நான் பல்வேறு முறை சொல்லி இருக்கிறேன், இன்னொரு முறையும் சொல்கிறேன். அந்த நாடு பிறந்தது பொய்யில், வாழ்வது பொய்யில், அழிய போவதும் பொய்யால். சோ பாகிஸ்தான் வந்து அவர்கள் சொல்லுவதை கடுகளும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஓகே ஓகே, அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். இந்த நடுவுல அமெரிக்கா வந்து அவர்களின் இரட்டை வேடம் அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது. தேவையில்லாத சச்சரவுகளை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்புடன் அவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார், இப்ப வந்து இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. நம்ம பக்கமும் தாக்குதல் நடத்துறதா சொல்லுது பாகிஸ்தான். வந்து நம்ம பக்கமும் ஒரு சில ஊடுருவல்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சோ இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி சார் போகும்? அடுத்த ஒரு மாதத்துக்கு இந்த புவிசார் அரசியல் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, பாகிஸ்தான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க ப்ரோப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் பாகிஸ்தான் அவங்களோட ராணுவத்தை தவிர்த்து அவர்கள் பேராமிலிட்டரின்னு சொல்லுவோம். நம்ம பிஎஸ்எஃப் வச்சிருக்க மாதிரி, நம்ம ஐடிபிபி வச்சிருக்கிற போல, இன்னும் சொல்ல போனா நம்ம சஸ்த சீமா பல் எஸ்எஸ்பி வச்சிட்டு இருக்கிற போல அவங்க வச்சிட்டு இருக்கிற பேராமிலிட்டரி போர்ஸ் தான் இந்த லஷ்கர்-ஏ தொய்பா, ஜெய்ஷே முகமது என்ற பயங்கரவாத இயக்கங்கள். ஓகே, ராணுவத்துக்கு பதிலாக இவர்களை உபயோகப்படுத்துவார்கள். தாக்குதல்களை அதிகரிக்க முயற்சிப்பார்கள். இந்தியாவில் இந்த எல்லை பகுதிகளில் தாக்குதல்களை அதிகரிக்கிறது என்றால் ஊடுருவல்களை அதிகரிப்பதற்காக இந்த தாக்குதல்களை அதிகரிக்க முயற்சிப்பார்கள். ஓகே ஓகே சார். அதே சமயம் உள்நாட்டில் எங்கேயாவது லூப்ஹோல் கிடைச்சா ஒரு பிரச்சனையை கலப்பி விடலாம், உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தலாம்னு சொல்ற ஒரு எண்ணோட்டமும் பாகிஸ்தான் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். இது இந்த விஷயமானது டிசம்பர் வரை, இன்னும் சொல்ல போனா இந்த விழா காலங்கள், டிசம்பர் வரை விழா காலம் தானே நம்மளுக்கு. ஒவ்வொரு விழாவா வந்துட்டு இருக்கும், ஒவ்வொரு இன்னும் சொல்ல போனா பண்டிகையா வந்துட்டு இருக்கும் இந்தியால. இந்த பண்டிகை காலம் முழுவதும் பாகிஸ்தான் வந்து ஏதோ ஒரு நல்ல விதமா தசரா போயிடுச்சு. இப்போ தீபாவளி இருக்கு. தீபாவளிக்கு முன்னாடி சில அத்துமீறல்களை கையில் எடுப்பதற்கு பாகிஸ்தான் முயற்சிக்கும். ஏன்னா நாடு அமைதியா இருக்கக்கூடாது இல்ல இந்தியா. ரெண்டாவது நீங்க மறந்துடக்கூடாது, பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை மந்திரி அமீர் கான் முட்டாக்கி இந்தியா வந்துள்ளார். இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்துள்ளார். அதில் திரும்ப ஆப்கானிஸ்தானில் இருக்கும் இந்திய தூதரகத்தை விரிவுபடுத்துவதற்கும் அதன் செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதற்கும் ஒரு உடன்படிக்கை எட்டியுள்ளார்கள். ரெண்டாவது, இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானில் புது ப்ராஜெக்டுகள் 6 புது ப்ராஜெக்டுகள், நிலுவையில் உள்ள ப்ராஜெக்டுகளை நிறைவு பெறுவதற்கு இந்தியா வந்து ஒப்புதலும் அவர்கள் பூர்ண சம்மதத்தையும் கொடுத்துள்ளது ஆப்கானிஸ்தானுக்கு. ஒத்துழைப்பையும் பூர்ண சம்மதத்தையும். அதே சமயத்தில் ஆப்கானிஸ்தான் அரசு வெளிப்படையாக பஹல்காமில் நடந்தது அந்த தாக்குதலானதை அதை வன்மையாக கண்டித்துள்ளது, பாகிஸ்தானை சாடியுள்ளது. இதை தவிர்த்து இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சனையிலேயோ இல்லை பாகிஸ்தான் செய்யும் அத்துமீறல்களையோ நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று ஆப்கானிஸ்தான் அரசு முதல் முறையாக சொல்லியுள்ளது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் வந்தவுடன் எங்களதுதான் ஆப்கானிஸ்தான் என்று அவர்களுக்கு அவர்களே தோள் தட்டி கொண்டு அவர்களுக்கு அவர்களே ஏதோ சாதித்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்று அவர்கள் நிலை கவலைக்கிடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த மாகாணம் முதலில் உடைந்து போகிறது என்று அவர்களுக்கே தெரியாது. அவர்கள் ராணுவம் எந்த திக்கில் சண்டை போடணும், அதாவது மேற்கில் சண்டை போட வேண்டுமா, இல்லை கிழக்கில் சண்டை போட வேண்டுமா, இல்லை வடக்கில் சண்டை போட வேண்டுமா, அல்லது வடமேற்கில் சண்டை போட வேண்டுமா என்று அவர்களுக்கு புரியவில்லை என்று.
ஏன்னா வடமேற்கு ஆப்கானிஸ்தான், மேற்கு ஈரான், கிழக்கு இந்தியா. எந்த பக்கம் சண்டை போடுவாங்க? மிச்சம் இருக்கிறது கடல் தான். அதையும் இந்தியா சூழ்ந்துரும். சோ பாகிஸ்தான் எங்கே சண்டை போட வேண்டும் என்று அவர்கள் மிளி பிதுங்கி ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீரின் கையால் ஆகாதத்தனம் இன்று உலகம் பார்த்த வண்ணம் உள்ளது. ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. இந்த தீபாவளிய ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் தூம்னு கொண்டாடுங்க. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முன்னெடுக்கும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மின்ட் மணிக்கூண்டில் நடக்கும் மாநில பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் அலைக்கடலென திரண்டு வாரீர். அட்வொகேட் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக.